வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ எல்லாரும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண டிஎன்பிஎஸ்சி ஈஸி ஆப்ஷன் கொஸ்டின் பார்ட் 2க்கான வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1 வீடியோ தேர்வில் வெற்றி பெற டிஎன்பிஎஸ்சியே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இதை நான் ப்ரூஃபோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவுக்கு எல்லா மாணவருமே எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. ஸோ ஆதரவு கொடுத்த சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எக்ஸாமில் எல்லாருமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் ஹால்குள்ளே நுழையணும். அதுதான் என்னோட முக்கியமான ஒரு டார்கெட்டு. ஸோ அதுக்கு எவ்வளோக்கெவ்வளோ ஷார்ட்கட்டுங்கிறது இருக்குது, அதை நான் கலெக்ட் பண்ணுவேன். புதுசாக ஏதாவது ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண முடிஞ்சாலும் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு எந்த அளவுக்கு எளிமையாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மேக்ஸ் நான் கொடுப்பேன். அதே போல் நிறையா சூழ்நிலையில் இருந்து எக்ஸாமில் ஏதாவது நம்ம பாஸ் பண்ணிட முடியாதா, ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாதா அப்படிங்கிற அளவுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போது இந்த பார்ட் 2ல் நான் ஈஸியாக ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் எது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகே, நான் எல்லா டாப்பிக்குமே கலந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஒவ்வொரு டாப்பிக்காக அதில் உள்ள அந்த ஈஸி ஆப்ஷன் என்ன இதெல்லாம் நம்ம கிளியராக சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னால தான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன். அண்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். என்ன அப்படின்னா ஷார்ட்கட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை நான் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் வந்துட்டு நான் ரொம்ப டெப்த்தாக சொல்லாமல் அதில் ஈஸியான ஆப்ஷன் என்னென்ன இருக்கோ அந்த மாடல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் நல்ல டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இது பிடிஎஃப் நான் இங்கே லிங்க்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்பை வித் லிங்க்கோட நான் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த பிடிஎஃப்பையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ ஒன்று பார்க்கலாம். இடையில நான் அந்த வீடியோக்குரிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு சம்மே வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதுதான் கான்செப்ட், இதுதான் லாஜிக், இதை நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினுமே பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இதாவது இப்போ இங்கே வந்து எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, 6க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொதுவாக எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையே கவனிங்க. அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே அழகாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போது 20ஓட மடங்கில் இந்த 40 அவங்க கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே வரும். 20ஓட மடங்கில் எல்லாம் வரும். ஆனால் 6ஓட மடங்கில் இதெல்லாம் வருமானு பாருங்கள். 20 வராது, 40ம் வராது, 80ம் வராது. ஓகேவா, அப்போது ஆப்ஷன் சி மட்டும்தான் வரும். இதுதான் அதற்கான எல்சிஎம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எல்லா நேரமும் டானா ஊத்தல் போட்டு அதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. பார்த்த செகண்டில் ஸோ ஆப்ஷன் என்ன மடங்கு அப்படின்னாவே கண்டிப்பாக. இப்போது நான் எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்க 2 நம்பரில் எது பெரிய நம்பரை அதை எடுத்துக்கணும். இப்போ 6, 20ல் எது பெருசு? 20 அப்படி தான் பெருசு. ஒன்று, இந்த 6ஓட மடங்களையும் இந்த பக்கத்தில் இருக்க நம்பர் மடங்கு வந்திருக்கணும். வரலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துருச்சு அப்படின்னா இதுதான் அதற்கான ஆன்சர். அப்போ 6க்கும் 18க்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்டால் 18ங்கிறத அழகாக நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 6ஓட மடங்களையும் 18 வரும். அப்போ இதுதான் அதற்கான எல்சிஎம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே இது வரலை அப்படின்னா ஜஸ்ட்டு இதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம், 40ன்னு இருக்கும். 40 6ஓட மடங்கான்னு நீங்கள் பார்க்கலாம். இல்லை, அதே இது 3ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60, 20 × 3 60. இந்த 60 6ஓட மடங்களே வரும். அப்போ 60 தான் இதற்கான எல்சிஎம். இதில் மனக்கணக்காகவே நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மனக்கணக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு நிறைய இடங்களில் சின்ன சின்ன நம்பரோட எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்னோட எக்ஸ்பிளேஷன் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்லையும் ஏதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் நான் ஃபாஸ்ட்டாக மனக்கணக்கில் இதுதான் எல்சிஎம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே போல் இந்த பின்ன வேல்யூ வந்து இதுக்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டாலும் அதையும் நான் ஃபாஸ்ட்டாக மனக்கணக்கில் சொல்லியிருப்பேன். அடுத்து
டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ இத்தனை நாள் வேலை வைப்பார், பி இத்தனை நாள் வேலை வைப்பார், சி இத்தனை நாள் வைப்பாங்கன்னா 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை வைப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்டில் இந்த திறன் கான்செப்டில் கேள்வி கேட்டிருக்கும் போது அதுலேயும் ஒரு 3 நம்பருக்கு எல்சிஎம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இதுதான் இதுக்கான எல்சிஎம் வருங்கிறது நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே இந்த மனக்கணக்கு இந்த ட்ரிக்கை வச்சு தான். ஓகே, புரிஞ்சா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். அடுத்து ஹச்சிஎஃப்க்கும் ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் இருக்குது. அதை நான் அந்த கொஸ்டின் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்கள். சிம்பிளான ஒரு லாஜிக்கை வச்சு அழகாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். வித்தவுட் நம்ம ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில். இப்போ பாருங்கள், 148 185 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் என்னங்க சார் இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டாக 2 நம்பரை போட்டு அடுத்தடுத்தது நம்ம என்னென்ன 2ஆக டிவைட் பண்ணுமா, அடுத்தடுத்து எதையுமே பண்ண தேவையில்லை. சிம்பிளான லாஜிக், நல்லா கவனிங்க. 185 இப்போது இதோட மடங்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். அப்போது 5ஓட மடங்கு எப்போ முடியும்? ஒன்று 0ல் முடியும் அல்லது 5ல் முடியும். ஓகே, இப்போது 0ல் தான் முடியுது அப்படிங்கிறது 4 ஆப்ஷன்லுமே இருக்குது. இது ஓகே. அடுத்தது இன்னொரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா, இந்த 5ன்னு முடிகிற நம்பரோட பக்கத்தில் ஒரு ஈவன் நம்பர் வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக 0ல் மட்டும்தான் முடியும். இது ஒரு கான்செப்ட் நீங்கள் மைண்டில் வச்சுருங்க. இப்போ 148 எப்போ 0 கிடைக்கும்? அது 5ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் 0 கிடைக்கும். 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, 8 5 40க்கு 0 பேலன்ஸ் 4. அடுத்து ஐடாங்க 20 + 4 24. அப்போது லாஸ்ட்டில் 40 அப்படின்னு முடியணுமா? ஆப்ஷன் சியில் மட்டும்தான் அந்த 40ன்னு முடியுது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது. பார்த்த உடனே இப்போ 5ன்னு இருக்குன்னா லாஸ்ட்டில் 0 தான் மடங்குன்னு வரும். ஓகே, பக்கத்தில் 8 இருக்குது, 148 இருக்குது. அப்போ 8 எப்போ 0க்கு வரும்? அது 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது தான். குயிக்காக 5ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் அதற்கான ஆன்சராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினும் நம்பர்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி கொடுப்பாங்க. உடனே இது வேறு டிஃபிகல்ட்டான கான்செப்ட் அப்படின்னு நினச்சிக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியானதான். இப்போ கொஸ்டினை கவனிங்க. ஏ மற்றும் பியின் மீப்பெரு பொது மடங்கு ஏ எனவும் பி மற்றும் சியின் மீப்பெரு பொது மடங்கு பி எனவும் இருந்தால் சி மற்றும் ஏயின் மீப்போமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மீப்போமா அப்படிங்கிற கான்செப்டே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது 3 6 இதற்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுதான் அதற்கான எல்சிஎம்மாக வரும். புரியுதா? இப்போ ஏவும் பியில் அவங்க எல்சிஎம் ஏன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏபியில் எது பெரிய வேல்யூ? ஏதான பெரிய வேல்யூ. ஓகே, அப்போ இது புரியுது. அப்போ அதே போல் பி மற்றும் சியில் பி தான் அதற்கான எல்சிஎம் சொல்லிட்டாங்க. அப்போ பியையும் சியையும் கம்பேர் பண்ணும்போது எல்சிஎம் பின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பி தான் இதிலே பெரிய நம்பர். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ அடுத்ததை கவனிங்க. சி மற்றும் ஏயின் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சார் இப்போது ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துட்டாங்க, ரைட்டு. அடுத்து பி கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்து உடனே சி தான் வரும் அப்படின்னு நினச்சி அவசரப்பட்டு சி சூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சி மற்றும் ஏயின் மீசியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சி மற்றும் ஏவோடது இது 2ல் எது பெருசு அப்படிங்கிற பாருங்க. கண்டிப்பாக, ஏன்னா சியை விட பி தான் பெருசு, பியை விட ஏ தான் பெருசு. அப்போ இதை 2ஐயும் கம்பேர் பண்ணும்போதும் ஏ தானே பெரிய வேல்யூ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும். எந்த வித ஒர்க் அவுட்டுமே அதிகமாக தேவையில்லை. ஸ்மார்ட் அங்கே பார்த்து கண்ணு பார்க்குது, மைண்டு ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி பின்ன வேல்யூவில் கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட்டே பண்ணாமல் கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்துட்டு இதோட மீசிமா என்ன, அதாவது எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு பேசிக் தெரியும். அதாவது மேலே இருக்க நம்பருக்கெலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிறதுக்கெலாம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ட்ரிக்கு தெரியும். ஓகே, இதை பற்றி நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ இங்கேயும் ஈஸியான ஆப்ஷனை கவனிங்க. இதுக்கு நான் ஆக்சுவலாக எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொடுக்கணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் பார்த்துக்கலாம். இப்போது ஹச்சிஎஃப் அப்படின்னா பாருங்கள், 3 9 6 12. இப்போ ஹச்சிஎஃப்கான ட்ரிக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன். கொடுத்துருக்க நம்பரில் 3 9 6 12 கொடுத்துருக்க நம்பர்லேயே இருக்கிறதுலே சின்ன வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இந்த சின்ன வேல்யூ மற்ற எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணதில்
அப்போ இந்த 3 தான் அதற்கான ஹெச்எஃப். இதுக்குன்னு நம்ம பேப்பர் பேனை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணுமா? தேவையே இல்லை. அப்போது டிவைடில் எங்கே இப்போ ஹெச்எஃப்னா மேலே எது வேணால் வரலாம். ஆனால் டிவைடில் வந்து என்ன தான் வந்திருக்கணும்? 3 தான் வந்திருக்கணும். ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இதற்கான ஆன்சரே அந்த டிவைடில் 3ன்னு இருக்குது. எல்சிஎம் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். நம்ம உட்காந்து மல்டிபிள் பண்ணணும் அவசியம் இல்லை. அதை நம்ம வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மாடல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதே போல் தான் இந்த பின்ன வேல்யூ கொடுத்து என்னவும் கேட்பாங்க? ஹெச்எஃப் கேட்பாங்க. அப்போ மேலே வர நம்பருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும், கீழே வர்றதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதானே? ஓகே, இப்போ இதிலே பாருங்கள் எவ்வளவு கொஸ்டின் வந்து அப்போ நம்ம எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே இதே 1/2, 1/3, 2/3, 3/4 மற்றும் 4/5 எத்தனை வேணால் கொடுக்கட்டும். அதோட ஹெச்எஃப் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. மேலே 1 அப்படின்னு வந்துச்சு. அப்போ மேலே இருக்க நம்பருக்கு தானே ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ 1ன்னு வந்துச்சு அப்படின்னாவே மேலே ஹெச்எஃப் 1 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே நான் எல்லா நம்பருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எதையுமே பார்க்கணும் அவசியம் இல்லை. மேலே ஹெச்எஃப் 1ன்னு வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைடில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் வரணுமா? அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் பி மேலே 1ன்னு வரவே இல்லை. ஆப்ஷன் சி 1ன்னு வரவே இல்லை. அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை, மல்டிபிள் பண்ணணும் அவசியம் இல்லை. கீழே இருக்க நம்ம என்ன 2, 3 இதெல்லாம் நம்ம போய் மல்டிபிள் பண்ணணுமா? டைம் வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே போல தான் மீப்போவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க நம்பருக்கெலாம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், 2ங்கிற நம்பரு மீதி இருக்க எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுதா? அப்போ மேலே என்ன தான் வரணும்? 2 தான் வரணும். ஆப்ஷனுக்கு கவனிங்க. அப்படியே ஆப்ஷன் பி மட்டும்தான் அதற்கான ஆன்சர். நீங்கள் இந்த ட்ரிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே தெரியாது. எது கரெக்டான ஆன்சரோ அது மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே க்ரீன் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அழகாக அதை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதுலையும் பாருங்கள், பெரிய பெரிய நம்பர்லாம் கொடுப்பாங்க. நம்ம பயந்துற மாதிரி ஒன்றுமே தேவையில்லை. இப்போ அடுத்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 800, 81, 729, 6561 இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் ஆப்ஷனை பார்த்த உடனே நீங்களே மனசுக்குள்ளே சிரிப்பீங்க. இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து, அதாவது வடிவேல் காமெடி மாதிரி தான், எல்லாம் சேஞ்ச் பண்ணி கடைசியில் மண்டையில் இருக்க கொண்டே விட்டுட்ட மாதிரி தான். இவ்வளோ பெரிய பெரிய நம்பரை கொடுத்துட்டு அழகாக ஈஸியாக இதற்கான ஆன்சர். அதுக்கு நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. டிஎன்பிசி நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஓகே, அதை மட்டும் மறந்துடாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 9, 10, 12, 25, 18, 35, 21, 40. ஓகேவா? இதோட ஹெச்எஃப் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மேலே என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க. இதில் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா கவனிப்பீங்க. மேலே இருக்க நம்பருக்குன்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்எஃப் கண்டுபிடிக்க என்ன? 9, 12, 18, 21. இப்போது ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதா என்ன சொல்லியிருக்கேன்? கொடுத்துருக்க நம்பர்லேயே சின்ன நம்பர் எடுத்துக்கணும்னு சொன்னேன். இங்கே சின்ன நம்பர் 9 தான். அப்போது ஹெச்எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர்லேயே சின்ன நம்பர் தான் ஹெச்எஃப் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை விட சின்ன நம்பர் தான், அந்த இருக்கிறதுலே சின்ன நம்பரை விட சின்ன நம்பர் தான் ஹெச்எஃப்ஐ இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறது தான் லாஜிக். இந்த பாயிண்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது மேலே வந்து எப்படி வந்திருக்கணும்? ஹெச்எஃப்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 9 அல்லது 9 விட சின்ன நம்பரோ. ஆப்ஷன் பியை கவனிங்க, எவ்வளோ பெரிய நம்பர். ஆப்ஷன் சியும் ஏவும் மட்டும்தான் மேலே 3ன்னு வந்திருக்கு. அதையும் ஈஸியாக நீங்கள் இந்த ஆன்சர் இது ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆப்ஷன் டியை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்டு, இப்போ இதை 2 மட்டும் தானே பார்க்கணும், ஏவும் சியும் தானே. ஓகே, மேலே ஹெச்எஃப் வேல்யூங்கிறது சின்ன நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்கும். கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்ல. எல்லாமே பாருங்கள், 10, 25, 35, 40. அட்லீஸ்ட் அங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பராவது ஆப்ஷனில் வந்திருக்கணும். அல்லது அதை விட பெரிய நம்பர். ஹெச்எஃப்னா எப்படி வந்திருக்கணும்? கொடுத்துக்கலே சின்ன நம்பர் அல்லது அந்த சின்ன நம்பரை விட சின்ன நம்பர். ஓகேவா? இது புரிஞ்சா? எல்சிஎம் இருந்தால் கொடுத்துருக்க நம்பர்லேயே பெரிய நம்பர் அல்லது அதை விட பெரிய நம்பர் இதுதான் இருக்கணும். ஆப்ஷன் ஏ வருமா? வரவே வராது. ஆப்ஷன் சி மட்டும்தான் அதுக்கான சரியான ஆன்சர். பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கொஸ்டினை பார்த்த உடனே அந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறத அழகாக தூக்கிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணீங்க, மேக்ஸ் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது சார் அப்படின்ட்டு.
அந்த கான்ஃபிடென்ட்டை உருவாக்குனது தான் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நமக்குள்ளே கான்ஃபிடென்ட் இருந்தால் அது கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே ஷாக்காவீங்க. ஸோ உங்களுக்கு நான் என்னோடய மேக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் சயின்ஸ் மேஜர், நான் ஃபிசிக்ஸ் மேஜர். ஓகே, ஸோ மேக்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் சயின்ஸும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது தான். ஸோ நான் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு அந்த அளவுக்கு நிறையா ட்ரிக்ஸுங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ உண்மையிலே நான் கற்றுக்கிட்ட ட்ரிக்ஸை கண்டிப்பாக நம்ம மற்றவங்களுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நம்ம சொல்லணும். ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் நம்மளோட எஜுகேஷனுங்கிறத கொண்டு போகணும். கல்வியை முழுக்க நிறைய வியாபாரமாக மாற்றிடாமல் ஸோ எஜுகேஷனுங்கிறது ஒரு சர்வீஸாக நம்ம பண்ணணும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட முக்கியமான நோக்கம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இது வரைக்கும் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த டாபிக் வைஸாக ஷார்ட்கட் சொல்லுவேன். அதே போல் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வேறு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே நான் சொல்லுவேன். ரீசனிங் பார்ட்டும் அதே போல் தான். சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சிங்கிறத தெரிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ எவ்வளவு பெரிய பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போது இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, மீப்போவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்க நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும், கீழே கொடுத்துருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். கவனிங்க, இப்போது 81 அப்படி 1 HCF-ஆக இருந்தால் அங்கே இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்திருக்கணும் அல்லது இதை விட சின்ன நம்பர் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் மேலே இருக்க ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 81 தான் இருக்குது. அப்போ இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. HCF என்ன தான் வரும், 81 தான் வரும். இதை பற்றி நம்ம யோசிக்காமல் அங்கே நம்ம டானாவத்தில் போட்டு வகுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அது தலைவலி தேவையில்லாது. அடுத்தது கீழே கவனிங்க, கீழே நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒன்று அவங்க கொடுத்துருக்கிறதே பெரிய நம்பர் வந்திருக்கணும் அல்லது அதை விட பெரிய நம்பர் வந்திருக்கணும். ஆப்ஷன் சரி கவனிங்க, ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்க பெரிய நம்பர் வந்திருக்கு. ரைட்டு, இதை விட பெரிய நம்பர் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு எதுலையுமே இதை விட பெரிய நம்பரே வரல. அப்போ எல்சிஎம்க்குரிய லாஜிக்கே இந்த இடத்துல வரவே இல்லைல்ல. அப்போது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். எதையுமே நீங்கள் டானாவத்தில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி அதை மல்டி பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சாவே போதும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாடல் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இதுலையும் என்ன ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கவனிங்க, 0.6, 9.6 மற்றும் 0.12 இதோட மீப்போமா காண்க. எல்சிஎம் என்ன அப்படின்னு தானே கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எல்சிஎம்க்குரிய ட்ரிக்கு என்னன்னு நம்ம பார்த்தோம். கொடுத்துருக்க 3 நம்பரில் எது பெரிய நம்பரோ ஒன்று அது எல்சிஎம்மாக வரலாம் அல்லது அதை விட பெரிய நம்பர் வரலாம். இதை நான் பார்த்துருக்கோம். இங்கே கவனிங்க, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எது பெரிய நம்பர், 9.6. ஒன்று ஆப்ஷனில் 9.6 இருக்கணும் அல்லது அதை விட பெரிய நம்பர். ஆப்ஷன் கவனிங்க, 9.4 இதை விட சின்ன நம்பர். 9.6 ஆப்ஷன் பி மட்டும்தான் இதற்கான சரியான ஆன்சர். வேறு எதுவுமே இதை விட பெரிய நம்பரே வரவே இல்லை. பாருங்கள், இவ்வளவு ஈஸியாக நம்மளுக்கு ஆப்ஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கான்செப்டில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தான். என்ன அப்படின்னா, இங்கே பவர் கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், பவர் வேல்யூவில் அதாவது பேஸ் காமனாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதில் பவர் வேல்யூ ஹையாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இது ஒன்று. அடுத்து இந்த காமனாக இருக்க வேல்யூவில் ஹை வேல்யூ எழுதுனது போக மீதி என்னென்ன டேர்ம் இருக்கோ எல்லா டேர்மே எழுதிக்கணும். அப்போது காமனாக இருக்க வேல்யூ ஹை வேல்யூ ப்ளஸ் ஆல் டேர்ம்ஸ். இதுதான் எதுக்குரியது, எல்சிஎம்க்குரியது. இப்போ ஆப்ஷனை கவனிங்க. இங்கே ஃபஸ்ட்டு பவர் வேல்யூ பார்த்துக்கலாம். x⁴ y².
அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 4. இதில் எது பேஸ் காமன் சொல்கிறாங்கன்னா அந்த எக்ஸ்ன்னு கீழே இருக்கா, அதே போல் இங்கேயும் எக்ஸ்ன்னு இருக்கா. ஒரு இதில் எக்ஸ் பவர் 4 இருக்குது, இன்னொன்றில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ பேஸ் காமனாக இருக்குது. அதில் ஹை வேல்யூ என்ன, இந்த 4 தானே. அப்போ இதுதான் ஆப்ஷனில் இருக்கணும். ஓகேவா. அப்போ எக்ஸ் பவர் 4 இங்கே இருக்குது. ஓகேவா. அதே போல் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இதே கான்செப்டில் ஒய் ஸ்கொயர்டும் பார்த்தலாமா. ஒய் ஸ்கொயர்டும் ஒய் பவர் 4. அப்போ இதில் எது பவர் வேல்யூ ஹையாக இருக்குது, ஒய் பவர் 4 தான். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இங்கே இந்த இதுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேவா. ஸோ பவர் கான்செப்டில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா இந்த வேல்யூ. அதே இது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணணும், காமனாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம நோட் பண்ணணும். அதுலேயும் பவர் வேல்யூ லோவாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம நோட் பண்ணணும். மற்ற டேர்ம்ஸ்லாம் காமனாக இல்லைன்னா விட்டுறணும். புரிஞ்சுங்களா. இந்த ஒரு ட்ரிக்கு தான். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஆப்ஷன்லாம் ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 35 ஏ ஸ்கொயர் பி கியூப் சி கியூப் பின்னு இருக்குது. அடுத்து இங்கே இதெல்லாம் இருக்குது. எல்சிஎம் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இப்போது இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவசரப்பட்டு ஃபஸ்ட் ஒருத்தோடனே நம்பரை நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கலான்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. 35 42 30 எது வேணால் இருக்கட்டும், நீங்கள் டானாவத்தில் போடணும் அவசியமே இல்லை. ஆப்ஷனை கவனிங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 7 இருக்குது, மற்ற 3 இடத்துலையும் 210 தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இதை நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சனா 210 தானே வரும். இதுக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அவங்களே எப்பா நம்பருக்குலாம் எல்சிஎம் 210 வரும், நீங்கள் மற்றதுக்கு கண்டுபிடிங்கப்பா அப்படிங்கிறதான் அவங்க டிஎன்பிசியை நம்மள்கிட்ட கேட்குறாங்க. பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஏ கியூப் ஏ, இதில் எது பவர் வேல்யூ ஹை வேல்யூ, ஏ கியூப் தானே. ஆப்ஷன் எங்கே ஏ கியூப் இருக்குது, வேலை முடிஞ்சு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ ரொம்ப ரிஸ்கே இல்லாமல் ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாடல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுலேயே இப்போ ஏ பவர் கே ப்ளஸ் 3 ஏ பவர் கே ப்ளஸ் 5. இதில் எல்சிஎம் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கிறதே பவர் வேல்யூ எது அதிகம், ஏ பவர் கே ப்ளஸ் 5 தான். இதான் அதற்கான ஆன்சர். ஓகே. வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கும் அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பாருங்கள். இதுக்கு ஏதாவது ஃபார்முலா வருந்தான். ஒரு சில பேர் ஒரு அரைவரையாக கூட நம்ம படிச்சுருந்துருப்போம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளானதான். ஸோ இங்கே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னால இதே எக்ஸ் மைனஸ் ஏங்கிற மாதிரி தானே இங்கேயும் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி இதுக்கு முன்னாடிலாம் பேஸ் சமமாக இருந்து பவர் வேல்யூ ஹை வேல்யூன்னு பார்த்தோம், இங்கே அதே போல் எக்ஸ் மைனஸ் ஏ ஒளிஞ்சிருக்கு. ஓகேவா. முழுசாக தெரியலாட்டான்னு பரவாயில்ல. அப்போது இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதில் எது பேஸு, இந்த எக்ஸ் மைனஸ் ஏ சேர்ந்தது பேஸு, அதே போல் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஏ சேர்ந்தது பேஸு. அப்போ அந்த பேஸ் வேல்யூ ஹையாக தானே இருக்குது, இது தானே ஹை வேல்யூ. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷனில் இந்த எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயருங்கிறது இருந்தாகணும். ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷன் சி தவிர்த்து வேறு எதுலையுமே இல்லை, வேறு எதுலையுமே கிடையாது. இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது இருக்குது. ஓகேவா. இது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். மீதி இதை கவனிங்க. இப்போ மீதி நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் ஏ இதுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம்ல. அப்போ மறுபடியும் இதே டைமே வருமா, வராது. அப்போ இங்கே பாருங்க, ஆப்ஷன் பியில் மறுபடியும் இதே டைமே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது, எதுவுமே வரல. ஆப்ஷன் சி மட்டும்தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஈஸிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இதே கான்செப்டில் இதையும் இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா, இதை அப்படியே வச்சுருங்க. எங்கெங்கே இது இருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 இடத்துல இருக்குது, மற்ற இந்த 4 இடத்துலையுமே இருக்குது. ஓகே. இப்போ அடுத்தது கவனிங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கானது தானே. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ட்டு. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இன்னொன்று என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 3 தான் இருக்கும். ஓகேவா. அப்போ எல்சிஎம்க்குரிய அந்த ஆல் டேர்ம் கான்செப்டுக்கு காமனாக இருக்கதே நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா இதுவும் காமனாக இருந்துச்சு, இதை எடுத்துட்டோம். அடுத்து ஆல் டேர்ம்ங்கிறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 3 கண்டிப்பாக வந்தானும்ல. ஆப்ஷனை கவனிங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஓகே. எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே. அப்போது இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஸ்மார்ட்டாகவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இனிமேல் தான் வரும். ஒன்பே வேணால் பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். பெரிய நம்பராக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த கொஸ்டின் கவனிங்க. நிறையா ஒர்க் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இது எல்லாம் இந்த கமான் வருதா, இது வரைக்கும் சேர்ந்தது ஒரு நம்பர். ஏன்னா ஒரு சில இடத்துல ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே போல் இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஓகே, இதோட என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன, காமன் வேல்யூலே ஹை வேல்யூவாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே டயத்தில் ஆல் டேர்ம்ஸே நம்ம எழுதணும்னு சொல்லியிருந்தேன்னா, அப்படி பார்க்கும்போது நீங்கள் நல்லா கவனிங்க. செகண்ட் டேர்மில் 11ங்கிறது இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏல 11 வரல, ஆப்ஷன் டிலையும் வரல. அப்போ இதை பற்றி யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்தது இங்கே 11 வந்திருந்தாலுமே கூட காமன் வேல்யூவில் ஹை வேல்யூ நம்ம நோட் பண்ணணும். இங்கே எதுலையுமே ஹை வேல்யூ இல்லையா, ஸ்கொயர்டு க்யூப் இருக்குது, ஸ்கொயர்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ எங்கேயுமே இந்த இடத்துல ஸ்கொயர் க்யூப்லாம் வந்துடாதா, இங்கே பாருங்கள் எதையுமே ஸ்கொயர் க்யூப்னே மென்ஷன் பண்ணவே இல்லை. இதுவும் வராது. ஆப்ஷன் சி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். இதில் நீங்கள் எதையுமே ரிஸ்க் எடுக்கணும் அவசியமே இல்லை. நான் சொன்ன இந்த ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தாவே போதும். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக அதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா. அதே போல் இங்கே நீங்கள் கவனிங்க, இது எப்பயும் போல தான். இரு எண்களின் மீப்போவா 8 எண்ணில் கீழ்கண்ட எண்களில் எந்த எண் அவற்றின் மீசிமாவாக இருக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இங்கே மீப்போவா என்ன கொடுத்தாங்களோ, ஓகேவா. ஸோ மீப்போவா என்ன கொடுத்தாங்களோ நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எது மீப்போவா வந்திருக்கோ, எது ஹச்எஃப்ஆ வந்திருக்கோ, எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹச்எஃப்ஓட மடங்கு தான் வரும். ஹச்எஃப்ஓட மடங்கு தான் வரும். அப்போ அதுபடி நீங்கள் பார்க்கும்போது இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட மடங்கு இங்கே இருக்கான்னு பாருங்கள். 24 இதோட மடங்கு, 48 6 48, அதே போல் 8 56. ஆனால் 60ங்கிறது இதற்கான மடங்குல வராது. அப்போ எது மீசிமாவாக இருக்க முடியாது அப்படின்னு தானே கேட்டாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இருக்க முடியாது. வேலை முடிஞ்சா. ஜஸ்ட்டு அவங்க இந்த மாதிரி கண்டிஷனில் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன நம்பர் ஹச்எஃப் கொடுக்குறாங்களோ அதோட மடங்கு தான் அதற்கான எல்சிஎம்மாக வர வாய்ப்பு இருக்கும். ஓகேவா. அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் எல்சிஎம்மில் வராது. ஸோ இந்த ட்ரிக்கு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுனாவே போதும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இன்னும் இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இனிமேல் தான் வரப்போகுது. நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவிலே 9 அப்படிங்கிற மேஜிக் ரூலை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த மேஜிக் ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய நிறைய கொஸ்டினுக்கு உங்களால் ஈஸியாக ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் 9 அப்படிங்கிறத நான் சொல்லிடுறவா, டிவிசபிள் ரூல். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட கூடுதல் 9 வருதா, அல்லது ஏதாவது நம்பர் கூட்டினா 9 வந்தால் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா. இந்த மாதிரி கண்டிஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ 9 நம்ம பார்ப்போம். 6 12 18 ஆகிய எண்களாக வகுப்படும் சிறிய வர்க்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு நீங்கள் ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது சிறிய எண் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா. ஸோ இது தானே சிறிய எண், இது வர்க்க எண்ணா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு யோசித்துக்காங்க. ஏன்னா சிறிய வர்க்க எண் தானே கேட்டிருக்காங்க. ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு 18ன்னு கொடுத்துட்டு சிறிய எண் 18 அப்படின்னு நம்ம யோசிடக்கூடாது. இது வர்க்க எண்ணா அப்படிங்கிற அந்த வார்த்தையும் நீங்கள் கவனிக்கணும். அப்போ 36 அப்படிங்கிறது இருக்கா, ஓகேவா. இருக்கிறதுலே சின்ன நம்பர் நம்ம 36ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில். இப்போது இது எப்பயும் போல் 6 12 18 இந்த நம்பரோட மடங்கில் வருதான்னு பாருங்கள். 6ஓட மடங்குல 36 வரும், 12ஓட மடங்குல 36 வரும், 18ஓட மடங்குல 36 வரும். அப்போ 36 தான் இதற்கான ஆன்சர். வேறு எதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. 144 196 எதையும் யோசிக்க தேவையில்லை. இப்போ சின்ன நம்பர் ஒரு வேளை வரல அப்படின்னா அடுத்த சின்ன நம்பரை நம்ம யோசிக்கலாம். அதில் நம்ம அந்த கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுங்களா. ஸோ இதையும் ஒர்க் அவுட் பண்ணால் இதுக்கும் நம்ம ஒர்க் அவுட் டானா ஊற்றலோ இல்லை அதை மல்டிபிள் பண்ணுறதோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், பெரிய நம்பருக்கான ஹச்எஃப் கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 225 450 இவற்றுக்கு பகாக்காரணி முறையில் மீப்போவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்த செகண்டில் இந்த சின்ன நம்பர் தான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா 225ஓட மடங்கில் 450 வரும் தானே. 225 டபுள் பண்ணால் 450. அப்போது இதுதான் இதற்கான ஆன்சர். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்க
பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஸோ இந்த மாதிரி அதிகபட்ச கொள்ளளவு, சமமான நீளம், இந்த மாதிரி கான்செப்டில் கேட்டாங்க அப்படின்னாவே அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனால இங்கேயும் நம்ம டானாவத்தல் போட்டு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஈஸியாக ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்க ஆப்ஷனில் அதோட மடங்குலாம் வருமா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது 20 லிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 20 அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் கவனிங்க. இப்போ 20 லிட்டர் அப்படின்னா 20ஓட மடங்கில் 80 வரும், 100 வரும், 120 வரும். அப்போ இது ஹெச்எஃபாக வரும். இப்போ நம்ம மற்ற செக் பண்ணியிருந்தானே 25ன்னு பாருங்கள். 25ஓட மடங்கில் 80 வருமா? வராது. அப்போது ஆப்ஷன் பி கிடையாது. 30 பாருங்கள். 30ஓட மடங்கில் 80 வருமா? 80ம் வராது, 100ம் வராது. அப்போ ஆப்ஷன் சியும் வராது. அதே போல் 40 லிட்டர் எடுத்துக்கோங்க. 40 லிட்டரில் 40 மடங்கில் 100ங்கிறது வருமா? வராது. ஸோ 40, 80 அடுத்து 120ன்னு போயிடும். அப்போ ஆப்ஷன் டியும் வராது. அப்போ நம்ம ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு செக் பண்ண மாதிரி இந்த 20 அப்படின்னு தான். நம்ம அவசரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் 3லையும் டிவைட் ஆகுது அப்படிங்கிறனால அது ஒன்று தான் 20 அதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட வேணாம். நான் சொன்ன விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஹெச்எஃப் அப்படின்னா அதிகபட்ச கொள்ளளவு. அப்போ கொடுத்துருக்கிறதுலே இப்போ ஒருவேளை இதை விட்டுட்டு இன்னும் வேறு ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 100ங்கிறப்பெல்லாம் ஒரு 160ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 20ம் 3 நம்பரையும் டிவைட் பண்ணும். 40ன்னு ஒரு வேளை ஆப்ஷனில் இருந்தால் 40 இதுவும் டிவைட் ஆகும். 80 டிவைட் பண்ணும், 160 டிவைட் பண்ணும், 120 டிவைட் பண்ணும். அப்போ கொடுத்துருக்கலே ஹையஸ்ட் வேல்யூ தானே பார்க்கணும். அப்போ 20 விட 40 தானே பெருசு. இதுதான் இதற்கான ஹெச்எஃபாக மாறும். அப்போது நான் சொன்ன விஷயத்த நல்லா மைண்டில் வச்சேன் அப்படின்னா ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். டானாவத்தல் போட்டு அவன் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தடுத்து பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாக, இவ்வளவு ஈஸியான ஆப்ஷனவாக நம்ம இத்தனை நாளை விட்டுட்டு வந்தோம், இவ்வளவு ஈஸியான ட்ரிக்கு தெரியாமல் நம்ம இத்தனை நாள் இருந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு இப்போ நம்ம பார்த்ததில் எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் தான் எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 825, 675 மற்றும் 450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையின் 3 பரிமாணங்களை துல்லியமாக அளக்க நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன? ஸோ அப்போ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த மாதிரி அதிகபட்ச நீளம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கான என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஹெச்எஃப்கான ட்ரிக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன், கொடுத்துருக்க 3 நம்பரில் எது சின்ன நம்பரோ அந்த சின்ன நம்பர் ஆப்ஷனில் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை விட சின்ன நம்பர் வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஆப்ஷனை கவனிங்க. இந்த நம்பர்லாம் எப்படி இருக்குது, இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். 44,550 எப்பா சம்மந்தமே இல்லை. அதே போல் 14,000 சம்மந்தமும் கிடையாது. லாஸ்ட்டில் இங்கே 1,300ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுலையும் இங்கே ஹெச்எஃப் கேட்டனால 825 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அட்லீஸ்ட் அதாவது கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, கிடையாது. ஸோ இவ்வளவு ஈஸியாக எளிமையாக ஆப்ஷனுங்கிறது இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது, 75 மட்டும்தான் அதற்கான ஆன்சர். நீங்கள் 825, 675, 450 டானாவத்தை போட்டு கண்டுபிடிக்கணுமா? அவசியமே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் இதுதான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத கண்ணை மூடிட்டு ஆன்சர் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல கொஸ்டினு அதே போல் நம்மளுக்குரிய ட்ரிக்கையும் முழுசாக நீங்கள் கவனிங்க. ஸோ இது வரைக்கும் யார் நம்மளோட வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும். ஓகே, எல்சிஎம்மா ஹெச்எஃப்ஆ இல்லை இன்னும் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இதில் ஏதாவது 2 ட்ரிக்காவது வரும், நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின். அப்போது கண்டிப்பாக ஒரு எல்சிஎம் எடுத்தோம்னா ஒரு 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. 2மே அடிச்சிட முடியும். ஓகேவா? இன்னும் பாருங்கள், இன்னும் அடுத்தடுத்தது இருக்குது. 62, 78, 109 வகுத்து முறையே 2, 3, 4 மீதியாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி பாருங்க. ஓகே, இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நல்லா கவனிக்கணும். 62ஆல் ஒரு நம்பர் 62ஓட வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்கணும், 2 அப்படின்னு கிடைக்கணும். அதே போல் 78ஆல் வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்கணும், 3ன்னு கிடைக்கணும். 109ஓட வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்கணும், 4 அப்படிங்கிறது கிடைக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் அந்த மீதி என்னவோ அந்தந்த நம்பருக்கு மைனஸ் பண்ணிடுங்க. 62ஓட 2 மைனஸ் பண்ணால் 60. ஓகேவா? 78ஓட 3 மைனஸ் பண்ணால்
75. அடுத்து 109ஓட 4 மைனஸ் பண்ணா 105. இப்போ இந்த 3 நம்பரையும் கவனிங்க. கண்டிப்பாக 5 0ன்னு முடியுதுல, அப்போ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வகுக்கக்கூடியது என்ன? 15 அப்படிங்கிறது என்ன? ஆப்ஷன் சி மட்டும்தான் அதற்கான ஆன்சர். வேறு எதுவுமே அந்த நம்பரை முழுசாக டிவைட் பண்ணாது. ஏற்கனவே டிவைட் பண்ணக்கூடிய அந்த மீதியாக வரக்கூடியது தான் நம்ம கழிச்சிட்டோம். அப்போ கழிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் முழுசாக டிவைட் ஆகணும். அப்போ 60 75 105ன்னு இருக்குது அப்படின்னா முழுசாக டிவைட் ஆனிச்சுன்னா மட்டும்தான் அதுக்கான ஹெச்எஃப். ஆப்ஷனை கவனிங்க. ஒவ்வொன்றும் அது இந்த நம்பர் 12 14 16 இருக்காது, 15 மட்டும்தான் அதுக்கான ஆன்சராக வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே அதுக்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்கள், அடுத்து பாருங்கள், 24 36 40 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். 9ஓட மடங்கு வந்தது அப்படின்னாவே அங்கே 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். 36 9ஓட மடங்கு தானே, அப்போது கண்டிப்பாக இதுதான் 9 தான் மேஜிக் நம்பருங்கிறத நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த டிவிசபிள் ரூல் கான்செப்டை வச்சு நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் நம்மளோட சேனல்லே ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 7 மாடல்ஸ் ஒரே ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள். நான் இந்த பிடிஎஃபோட கீழே வந்துட்டு நான் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதில் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 9 அப்படிங்கிறது இங்கேயும் கொடுத்துருக்க நம்பரில் 9 மடங்கு வருதான்னு பாருங்கள். 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7 தான் வருது. ஆனால் 9 வரவே இல்லைல்ல, அப்போது இது வராது. அதே போல் ஆப்ஷன் சி பாருங்கள், 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, இதுவும் 9 வரலை, இதுவும் வராது. அதே போல் 3 6 இது 2 இதை கூட்டினா மட்டும்தான் 9 வருது. இங்கே 4 மட்டும்தானே இருக்குது, அப்போ இதுவும் வராது. ஒன்லி ஆப்ஷன் பி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த 9ங்கிற டிவிசபிள் ரூல் தெரிஞ்சாவே போதும், அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் டிவிசபிள் ரூல், உங்களுக்கு அடுத்து புரியும். என்ன அப்படின்னா, இப்போது நான் இந்த நம்பர்லேயே பாருங்கள், 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9 வருதுல்ல. ஸோ 3ஐயும் 6ஐயும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டா கூட 9ன்னு வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எல்லாமே கேன்சல் ஆன்சர் அப்படின்னாலுமே அது 9ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிற கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததை கவனிங்களே, நல்லா கவனிங்க. 90 150 225 இதோட மீச்சிறு மடங்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண முடியுமா? ஏன்னா 90ன்னு வருது, அப்போ கண்டிப்பாக 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் இதுதான் மேஜிக் நம்பர் நான் சொல்லுவேன். அதில் மீச்சிறு இப்போ இங்கே 1 + 5 6 வருதுல, அப்போ இது வராது. 3 + 5 8 வருதுல, இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பர் தான், அதாவது 2 + 2 4 4 + 5 9 வருது. ஓகே, அதே போல் 4 + 5 9 வருது. இந்த 2 ஆப்ஷன் வருது சார். 2 ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். மீச்சிறு மடங்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது கொடுத்துருக்கிறதுல 2000 சாரி அதை விட சின்னது 450. ஓகே, மீச்சிறு மடங்கு, அப்போ சிறிய மடங்கை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது இது 90ஓட மடங்குலையும் வரும், ஏன்னா 95 45, 15ஓட மடங்குலையும் வரும், 15 × 3 45, 225ஓட மடங்களே வரும். ஆல்ரெடி இந்த சம்மே பார்த்துருக்கோம்ல, 225 450 பார்த்துருக்கோம்ல, 225ஓட டபுள் தான் 450, அப்போ 225ஓட மடங்களே வருது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி சார், ஆப்ஷன் பி 9ஓட மடங்கில் வந்துச்சு, ஆனால் அதை விட சின்ன நம்பரே 9ஓட மடங்கில் இந்த எல்சியமாக வருதுல்ல, அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரிக்கு புரிஞ்சு அப்படின்னா அடுத்த சம்மு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே புரிய ஆரம்பிச்சிடும். இங்கே மீப்போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 72 108 2100. இதில் இங்கே 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண முடியான்னு பாருங்கள். கொடுத்துருக்க அந்த 3 நம்பர் 9ஓட மடங்குன்னு வருதான்னு பாருங்கள். 72 9ஓட மடங்கு தானே, 8 9 72, அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இங்கே அதே போல் 108ம் 9ஓட மடங்கு தான். 1 + 8 என்ன வரும்? 9 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதுவும் 9ஓட மடங்கு தான். புரிஞ்சா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுறதா என்ன வரணும்? அதோட கூடுதல் 9ங்கிறது முடியணும். இங்கே கவனிங்க,
3 + 7 10, 10 + 8 என்ன வரும் 18ன்னு இருக்குமா? அதை சிங்கிள் டிஜிட் மாற்றினீங்கன்னா 1 + 8 9ன்னு இருக்கா? ஸோ இது 9ஆல் டிவைட் ஆகுது. இப்போ மற்ற ஆப்ஷன் நீங்கள் கவனிக்கணும். 2 + 1 3 தானே வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வராது. இங்கே பாருங்கள், இதை இப்போ இந்த மாதிரி தான் நான் சால்வ் பண்ணலாம் சொன்னேன். 9ஓட மடங்கு வருதா இல்லையான்ட்டு. 3 + 6 9 வருதா? இதை கேன்சல் பண்ணிடுங்க. 9ன்னு வந்ததை கேன்சல் பண்ணிடுங்க. இது இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் 9ன்னு இருந்தாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆர் ஏதாவது 2 நம்பரோ 3 நம்பரோ 4 நம்பரோ இது எல்லாத்தையும் கூட்டினால் 9 வந்தாலும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன இருக்குது? 6ன்னு நிற்குது. அப்போ இதுவும் 9ஓட மடங்கில் வராது. இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே 2 + 8 10, 10 + 4 14. அப்போ இதுவுமே 9ஓட மடங்கில் வரலை. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இதற்கான ஆன்சர். எதையுமே ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இந்த டாப்பிக்கே அப்படியே அடித்து கொடுத்து விளையாடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன பாருங்கள், அவ்வளோதான். இன்னும் அடுத்து உங்களுக்கு இதிலே கான்செப்ட்லே இந்த மீதின்று வகுப்படக்கூடியது, மீதியோட வகுப்படக்கூடியது, வெவ்வேறு மீதி வகுப்படக்கூடியது, மிகப்பெரிய 4 இலக்கண், மிகப்பெரிய 5 இலக்கண், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அழகாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த இதுக்கு ஏற்றாப்படியே அந்த ஆப்ஷனும் இருக்கும். பாருங்கள், 32, 36, 45, 60, 80 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு லாஜிக்கெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இப்போ நம்ம 36, 45ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது 9ஆல் டிவைட் ஆகும் தான். அதாவது 9ஓட மடங்கு தான். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த மேஜிக் நம்பர் 9ங்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆப்ஷனை பார்த்த செகண்டில் இந்த நம்பரும் வராதுன்னு நான் சொல்லிடுவேன். சார் என்னங்க சார் நீங்கள் அந்த 9ஓட ட்ரிக்கே அப்ளை பண்ணவே இல்லைங்க சார், அப்படியாங்க சார் நீங்கள் வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொரு லாஜிக்கை நல்லா கவனிங்க. 60, 80 இதோட மடங்குன்னு வரணும்ல. அப்போது 60, 80 இதால் டிவைட் ஆகணும் அல்லது இதோட மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா எப்போயுமே லாஸ்ட்டில் என்ன தான் முடியணும்? 0ல் தான் முடியணும். ஆப்ஷன் ஏ 0ல் முடிஞ்சு 4ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் வராது. அதே போல் ஆப்ஷன் சி இதுவும் 4ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த லாஜிக்கே நீங்கள் புரிஞ்சுட்டு இது ரெண்டும் வராதுங்கிறத பார்த்த செகண்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வரக்கூடியது என்ன? பிஆ இருக்கலாம் அல்லது டிஆ இருக்கலாம். இப்போ தான் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். 1 + 4 4 1 + 4 5, 5 + 4 9. ஆப்ஷன் பி மட்டும்தானே. ஸோ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே 1 + 4 5, 5 + 3 8 தான் வருது. அப்போ இது ஆப்ஷனில் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் எதுவுமே பண்ண நீங்கள் என்ன சார் அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்களும் அடித்து விளாட்லாம். ஓகே, அடுத்ததை பாருங்கள். 6, 7, 8, 9 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது மீதி 1 வரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இதில் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இப்போ இந்த நம்பரால் வகுக்க போகிறோம். வகுக்கும் போது என்ன ஆகுது? மீதி 1 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணுறேன்னா, இதில் இருந்து ஆப்ஷனில் இருந்து அந்த 1 மைனஸ் பண்ணிடுறேன். மீதி என்னன்னு கொடுத்தாங்களோ அதை 1 நான் மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ பாருங்கள், 375 அதை 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 374. அதே போல் 490ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 489. அடுத்து 505ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 504. நெக்ஸ்ட்டு 550ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 549. ஓகேவா? இப்போது நல்லா கவனிங்க, ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம்? இங்கே 9ங்கிறது வந்திருக்கா? ஸோ 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இங்கே 3 + 7 10, 10 + 4 14. அப்போ இது 9ன்னு வரலை, இது வராது. அதே போல் இங்கே மைனஸ் பண்ண நம்பர் தான் செக் பண்ணணும். 4 + இந்த 9 கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் மீதியை பாருங்கள், 4 + 8 12ன்னு இருக்குது. அப்போ இது 9 வரல, இதுவும் வராது. அதே போல் ஆப்ஷன் சி கவனிச்சிங்கன்னா 504. இது 5 + 4 9 வருதா? ஓகே, இதுவும் வரலாம். அதே போல் இங்கே 5 + 4 9, மறுபடியும் 9. இப்போ இதையும் கேன்சல் பண்ணுறோம். அடுத்து இதையும் நம்ம கேன்சல் பண்ணால் இது 9 டிவைட் ஆகும். சார் 2 ஆப்ஷன் வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு அடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. கொடுத்துருக்க நம்பர் என்ன நம்பரெல்லாம் வகுப்படணும்னு சொல்லியிருக்காங்க? 6, 7, 8, 9, 12. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. 6வது வாய்ப்பாடே நீங்கள் எடுத்துக்கோங்க. வாய்ப்பாடு நம்ம தெளிவாக தெரிஞ்சால் கூட இந்த சம்மு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. 6வது வாய்ப்பாடு எடுத்துக்கோங்க. ஓகே, என்னங்க சார் சின்ன பிள்ளை மாதிரி வாய்ப்பாடு கேட்டுட்ருக்கீங்க? சொல்லுங்கள். 6 1 6 2 12, அடுத்து 18 வரும், அடுத்து 24 வரும், அடுத்து 30 வரும், அடுத்து
36. சார் என்னங்க சார் அப்படியே சொல்லிட்டே போகலாம். இதில் என்னங்க சார் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் நம்பரோட மடங்கு ஈவன் நம்பர் 6ஆக இருக்கட்டும், அதே போல் 8ஆக இருக்கட்டும், அதே போல் 12ஆக இருக்கட்டும், ஈவன் நம்பரோட மடங்கு எப்பயுமே ஈவன் நம்பர் தான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது 549 லாஸ்ட்டில் 9 வருதுல்ல, அப்போ இதுவும் வராது. ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சி போயிடலாம். இதில் அப்படியே பஸ்ஸில் கேம் மாதிரி நீங்கள் விளையாடலாம். ஓகேவா? பாருங்கள், அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், 16, 18, 21 ஆகிய வகுக்கும்போது மீதி முறையே 3, 5, 8 தருகின்ற மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இங்கே இதில் வந்து வெவ்வேறு நம்பர் இருக்குது. அதில் 9ங்கிற டிவிசபிள் ரூல், 9ஓட மடங்கு எங்கே வருது? 18ங்கிறதானே வருது. அந்த 18 மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 18ஆல் வகுக்கும்போது மீதி என்ன வருது அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. நடுவில் இருக்கிறதானே, அப்போ 5 அப்படிங்கிறதான் 18ஆல் வகுக்கும்போது மீதி 5 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 5 மட்டும் ஆப்ஷனில் மைனஸ் பண்ணிடலாம். அந்த 5 மட்டும் ஆப்ஷனில் மைனஸ் பண்ணலாம். இதை 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? 888. கரெக்டா? ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போ இதில் நம்ம 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9, 8, 7 அப்படின்னு வரும். அடுத்து இதில் 5 மைனஸ் பண்ணோம்னா 9, 9, 0ன்னு வரும். இதில் 5 மைனஸ் சரி இதில் 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1, 0, 1, 9 அப்படிங்கிற வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 9க்கு, ஏன்னா 18ங்கிறது 9 டிவிசபிள் ரூல் தானே, 9 டிவிசபிள் ரூலை இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே எதுவுமே வந்து இப்போ 8, 8, 8ன்னு வந்துச்சா மற்ற 24 தான் வரும். இது 9ஓட மடங்கில் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. இங்கே 9 கேன்சல் பண்ணுறோம். ஆனால் மீதி 8 + 7 15 தான் வரும். அப்போ இதுவும் 9ஓட மடங்கில் வராது. இங்கே இந்த 9 கேன்சல் ஆகும். இது 9ஓட மடங்கில் வரும். அப்போது ஆப்ஷன் சி நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் டியையும் ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. இந்த 9 கேன்சல் பண்ண பின்னாடி 1 + 1 2 தான் வருது. அப்போ இதுவும் வரல. ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த டிவிசபிள் ரூலை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? அது முக்கியமாக 9ங்கிற டிவிசபிள் ரூல். அப்போது இந்த கொஸ்டினுக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ யார் என்னோடய வீடியோவை தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்களோ, இப்போ இந்த வீடியோவை யார் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வரீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும். எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல வரக்கூடிய எல்லா மாடலில் உள்ள ட்ரிக்ஸுமே நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். வித் ஈஸியான ஆப்ஷன் வச்சும் சொல்லியிருப்பாங்க. அதையும் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இது பெரிய நம்ம அவ்வளோதான் அவ்வளோதான், இதோடு முடியுது. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தான். இங்கே கவனிங்க, ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் இது 9ஓட டிவிசபிள் ரூல் வரவே இல்லை, ஏன்னா 9ஓட மடங்களை இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன மீதி கிடைக்குதோ அதான் நம்ம ஆப்ஷனில் மைனஸ் பண்ணிடுறோமா? ஸோ மீதியெல்லாம் மைனஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வருது? 9, 9, 7, 0ன்னு வந்துடும். அதே போல் இங்கேயும் 9, 9, 3, 9, 5ல் 56 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 56ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 9, 9, 9, 5, 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டில் 9, 9, 9, 6, 0ன்னு கிடைக்கும். ஓகே சார், இதில் என்ன நாங்கள் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 5 அப்படிங்கிறத கவனிங்க. அப்போ 5ஓட மடங்கு எப்படி இருக்கணும்? லாஸ்ட்டில் 0 இருக்கணும். அதே போல் 5ன்னு முடியணும். ஆப்ஷன் பியையும் ஆப்ஷன் சியையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். வராதானே? ஏன்னா லாஸ்ட்டில் 6ன்னு முடியுது, 8ன்னு முடியுது. அப்போ அது வராது. மீதி இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று வரும். இதையும் நம்ம ஈஸியான ட்ரிக்கு மூலிமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, 3ங்கிற டிவிசபிள் ரூல், 9ங்கிற டிவிசபிள் ரூல் நம்ம பார்த்தோமோ அதே போல் சேம் தான் இந்த 3ங்கிற சாரி அடிக்கடி இருமல் வந்துட்டே இருக்கு. ஸோ 3ங்கிற டிவிசபிள் ரூலும் அதே தான். என்ன அப்படின்னா, அதோட கூடுதல், அந்த கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 9ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப சிம்பிளானதான். இதுக்கு நீங்கள் ரொம்ப கூட்டிலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. இதை 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. இதுவும் 9, இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். 7 3ஆல் டிவைட் ஆகுமா? அப்போது இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகலை. ஆப்ஷன் டி மட்டும்தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகுமே. 9 இது எல்லாமே டிவைட் ஆகும், 6ம் டிவைட் ஆகும். ஸோ ஈஸியாக இது
இதுக்கான ஆன்சர் டிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே இந்த கேள்வி பார்த்துப்பீங்க. 5, 6, 7, 8ஆல் வகுக்கும்போது மீதி 3ஐயும் 9ஆல் வகுக்கும்போது மட்டும் மீதி எதுவுமே இல்லாமலும் வரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அப்போ இங்கே நம்ம இதெல்லாம் எதையுமே நம்ம யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. 9ஆல் வகுப்படும் போது மீதி எதுவுமே வரக்கூடாதா? அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த நம்பர் முழுசாக 9ஆல் டிவைட் ஆகுது, 9ஓட மடங்காக இருக்குதுன்னு நம்ம பார்த்தாவே போதுமானது. பார்க்கலாமா? ஸோ அடிக்க வேண்டியதான். 8 + 4 12, 12 + 8 20 வருது. இது 9ஓட மடங்கு கிடையாது. அதே போல் இங்கே 8 + 4 12, 12 + 3 15 தான் வருது. அப்போ இதுவும் 9ஓட மடங்கில் இங்கே வரலை. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். 1, 6, 8, 3ன்னு இருக்கா? இப்போது 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9, அதை கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9. அப்போ இது 9ஓட மடங்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 9ஓட மடங்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தையும் நீங்கள் கூட்டணும்னு அவசியம் இல்லை. எந்த 2 நம்பரை 3 நம்பரை கூட்டினா 9 வருதோ அதை கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இங்கே நீங்கள் கவனிங்க. 1, 8 கூட்டினா 9 கேன்சல் ஆகும். ஆனால் 6, 8 இருக்கா? ஸோ 6, 8 பார்த்தீங்க அப்படின்னா 14 தான் வரும். அப்போ இது 9ஓட மடங்கில் வரலை. ஸோ அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இதற்கான சரியான ஆன்சர். ஸோ 9ங்கிற டிஜிட் அந்த மேஜிக் ரூல் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். 8, 9, 12ஆல் ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே எந்த டிவிசபிள் ரூல் எடுத்துக்கலாம்? 9ங்கிற டிவிசபிள் ரூல் எடுத்துக்கலாமா? ஸோ மோஸ்ட்லி இந்த 9ங்கிற டிவிசபிள் ரூல் இங்கே மறைஞ்சு இருக்கும். ஓகேவா? இப்போது இதில் கவனிங்க. எல்லாத்துலேயுமே இப்போ 9 எல்லாமே வரதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த 9, 9, 9 எல்லாமே கேன்சல் ஆகுது. இது 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா 9ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி 6 வருது. அப்போ இது வராது. அதே போல் இங்கேயும் 9, 9 கேன்சல் பண்ண போக மீதி 6 + 6 12 வருது. அப்போ இதுவும் வராது. இங்கே 9, 9 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து 3 + 6 9. அப்போ இதுவும் 9ஆல் டிவைட் ஆகுது. சார் என்னங்க சார் பண்ணுறது? 2 ஆப்ஷன் 9ஆல் டிவைட் ஆகுது. ஈஸி தான். மீதி நம்பரை கவனிங்க. ஸோ 8, 12 இது ஈவன் நம்பர் தானே? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஈவன் நம்பரோட மடங்கு எப்பவுமே லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் தான் முடியும். ஆப்ஷன் ஏ கவனிங்க. லாஸ்ட்டில் 9ன்னு தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் வராது. ஒன்லி ஆப்ஷன் டி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம் மேஜிக் ரூலை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ இதே நீங்கள் கேள்வி பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 6 இலக்க எண், இந்த மாதிரி கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது 12 12, 15 மற்றும் 18ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், ரொம்ப 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 ஈஸியானது கொடுத்துருக்கிறதுல. இப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினா அப்போ ஆக்சுவலாக 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை ஆகும்ல. 18 இருக்கா? அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் இங்கே அப்ளை ஆகும். 1 + 1 2 தான் வருது. அப்போ இது வரலை. அதே போல் இங்கேயும் 1 + 2 3 தான் வருது. இங்கேயும் 9 வரலை. அதே போல் இங்கே 1 + 1 2, 2 + 5 7 தான் வருது. இதுவும் வரலை. 1 + 8 இதுதான் 9ன்னு வருது. இதுதான் இதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஸோ 72, 108 எண்கள் சரியாக போகக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்நேரம் பாஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். 72, 108 இது 9ஓட மடங்கா அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஈஸியான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் எது ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்லேயும் நம்ம இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைச்சா அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். அதே போல் இது வரைக்கும் வீடியோ யூடியூப் சேனல் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக நம்மளோட பேட்சில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு 8940472040 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் 300 மட்டும் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு குயிக்காக அந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் ரெடியாக இருக்கும். ஷார்ட்கட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட் பீரியடில் 1 மாதத்தை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களோ
அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் குயிக்காக பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இப்போ இது வரைக்கும் 4 இலக்க எண் 5 இலக்கம் பார்த்தோமா. இப்போது 6 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் 24, 15, 36 ஆகிய எண்களாக வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண். இப்போ இந்த 36ன்னு பாருங்கள் 9ஓட மடங்கு தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நல்லா பார்த்துங்க, 9 எல்லாம் வர்றதெல்லாம் கேன்சல் பண்ணி விளையாட வேண்டியதான். பாருங்கள் 9 9 9 கேன்சல் பண்ணிட வேண்டியதான். 7 மட்டும்தான் வருது, அப்போ இது வராது. இங்கேயும் பாருங்கள் 9 9 9 8 7 + 8 15 தான் வருது, அப்போ இதுவும் 9ல் வரலை. அடுத்தது பாருங்கள் இங்கே 9 9 9 7 + 2 9 வருதா, அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ அடுத்ததை கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே 9ஆல் கேன்சல் ஆயிரும், ஆனால் இதுதான் வராது. பாருங்கள் 24 24 என்ன ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் எப்பயுமே ஆட் நம்பரில் முடியாது, இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 15ன்னு இருக்கா. 15 அப்படிங்கிறது என்ன, லாஸ்ட்டில் 5ன்னு இருந்துச்சுன்னா ஒன்று 5ல் முடியணும் அல்லது 0ல் முடியணும். ஓகேவா. ஸோ இதுதான். இப்போது இங்கே பாருங்கள் ஆட் நம்பர், அப்போது இது வராது. ஒன்லி ஆப்ஷன் பி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். எதையுமே ரிஸ்க் எடுக்காமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்கள், ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்கல் தொகை 35 எனில் அவ்வேறு மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பகா எண்கள் அப்படின்னு வந்துட்டு அதோட பெருக்குத்தொகை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பெருக்குத்தொகை கொடுத்து எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா இதே நம்பர் தான் இதற்கான ஆன்சர், இதே நம்பர் தான். இப்போ பெருக்குத்தொகை பகா எண்கள் கொடுத்து பெருக்குத்தொகை 35 கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 35 தான் இதற்கான ஆன்சர். எதையுமே ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. அதே போல் இதே பகா எண்கள் கொடுத்து அதோட எல்சிஎம் 35ன்னு கொடுத்துட்டு பெருக்குத்தொகை என்னன்னு கேட்டாலும் சேம் இதே ஆன்சர் தான். புரிஞ்சுங்களா. ஸோ வார்த்தை இப்படி லைட்டாக அதை மட்டும் தான் மாற்றுவாங்க, ஒரே ட்ரிக்கு தான், சிம்பிளானதான். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரேஷியோ கான்செப்டில். இரு எண்களின் மீசிமா 84, இவ்விரு எண்களின் விகிதம் 3:4 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 சிம்பிளான ஒன்று கொடுத்துருக்க. இப்போ விகிதம் 3:4, ஸோ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 3:4ங்கிற ரேஷியோ எங்கே மேட்ச் ஆகுது. இப்போ அங்கே 7 12 அடிச்சே கொடுக்க முடியாது, வேலை முடிஞ்சிச்சு. 4 21 அடிக்க முடியாது, இதுவும் முடிஞ்சிச்சு. 2 42 அடித்து கொடுத்தா 1:21 வரும், அப்போ இது வரலை. ஆப்ஷன் டி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் தான் இங்கே இருந்திருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததை பாருங்கள், இரு எண்களின் மீப்போமா 48, அந்த எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன, அந்த எண்களின் கூடுதலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கும் ரொம்ப ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்களோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்களே. ஸோ அந்த எண்களோட கூடுதலாக இருந்தாலும் சரி, ரேஷியோவோட கூடுதல் ரெண்டுமே ஒரே மடங்காக தான் இருக்கணும். அதாவது ரேஷியோவோட கூடுதலோட மடங்கு தான் இருக்கணும். அப்போ 2 + 3 என்ன வரும், 5 அப்படிங்கிறதான வரும். அப்போது 5ஓட மடங்கு என்ன வரும் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 28 வராது, ஆப்ஷன் பி 32 வராது, ஆப்ஷன் டி 64 5ஓட மடங்கில் வராது. ஆப்ஷன் சி மட்டும்தான் இதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. 3 எண்களின் விகிதம் 1:2:3, அவற்றின் மீப்போவா 12 எனில் அந்த எண்கள் முறையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ கொடுத்து ஒரு எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், ஒரு ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, நம்ம இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அதே இது இந்த கொஸ்டின் கவனிச்சிங்கன்னா ஒரு ரேஷியோ கொடுத்து ஹச்சிஎஃப் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை ஜஸ்ட்டு இங்கே மல்டிபிள் பண்ணுறது தான் அந்த எண்கள், அந்த நம்பர்ஸு. இப்போ பாருங்கள் 12ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், 12 24 36, இதுதான் அதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சு. ஹச்சிஎஃப் கொடுத்து ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அந்த ஹச்சிஎஃப்ஏ தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதானே. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ஈஸியான ஸ்மார்ட்டான ஒர்க் இருக்குது. 2 எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் உள்ளன, அவை மீப்போவா 13 எண்ணில் கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு 15:11. ஓகேவா. அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒருத்தன் இருக்கிறது 15ஓட மடங்காக இருக்கணும், செகண்ட் இருக்கிறது 11ஓட மடங்காக இருக்கணும். ஓகேவா.
11 ஃபஸ்ட்டு 15ஓட மடங்காக இருக்கணும், அடுத்தது 11ஓட மடங்காக இருக்கணும். இங்கே நீங்கள் கவனிங்க, 15ஓட மடங்குங்கிற போது லாஸ்ட்டில் 4 வருமா? வராது. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. லாஸ்ட்டில் 6 வருமா? அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. ஒன்று 195, 195 இது மட்டும்தான். அப்போ ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோமா? எதையுமே ரிஸ்க் எடுக்காமல் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 11ஓட மடங்கு ஒன்று நம்ம 142 அல்லது 143 இதுதான் பார்க்கணும். இதையும் ஈஸியாக 11ஓட டிவிசபிள் ரூலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 4 2ன்னு இருக்கா, 1 விட்ட ஒரு நம்பர், இங்கே 1ன்னு இருக்கா, 1 அடுத்தது 2, இதை கூட்டினா 3ன்னு கிடைக்கும். நடுவில் இருக்க இன்னொரு நம்பர், அப்போ 4 தானே இருக்குது. இதோட வித்தியாசம் 0 அல்லது 11ன்னு வந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் 11ஓட மடங்கு. ஆனால் இங்கே வித்தியாசம் -1ல் வருது, அப்போ இது வராது. 142 11ஓட மடங்கு கிடையாது. வாய்ப்பாடு கூட தெரியணும் அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், 143 தானே. ஸோ 143 செக் பண்ணி பாருங்கள். 1 + 3 4, இந்த 4 அப்படிங்கிறதும் மைனஸ் பண்ணிடலாம். 0 வருதா? அப்போது இந்த 143 அப்படிங்கிறது 11ஓட மடங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். எதையுமே ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல வரக்கூடிய எல்லா ஷார்ட்கட், இன்னுமே ஷார்ட்கட் இருக்குது. அது அந்த பர்டிகுலர் கொஸ்டின் இன்னும் ஒரு சில ஸ்டெப் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவிசபிள் ரூல் கான்செப்டில் சார் 9ங்கிற டிவிசபிள் ரூல் வச்சு நீங்கள் கொஸ்டின் சொன்னீங்க. அப்போ 9ங்கிற டிவிசபிள் ரூல் இல்லாமல் கொஸ்டின் இருக்குமாங்க சார்? அப்போ அந்த மாதிரி வந்தால் நாங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு நான் ஏற்கனவே வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கேன். இந்த டிவிசபிள் ரூல் சம்மந்தமாக இந்த டிவிசபிள் ரூல் ட்ரிக்கை யூஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல்லே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஷார்ட்கட் பார்ட் 1 கொடுத்துருக்கேன். அதே போல் பார்ட் 2க்கான லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ யார் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் வந்துடும், அதுக்கான லிங்க்கும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ குயிக்காக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சார் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல உள்ள மற்ற மெத்தட்ஸு ஷார்ட்கட்லாம் நான் தெரிஞ்சுக்கணுங்க சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே நம்மளே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 50 ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட பேட்சில் நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் வரக்கூடிய எல்லா குரூப் எக்ஸாமுக்குமே என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப லோ காஸ்ட்டில் நான் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப குவாலிட்டியானது. நீங்கள் வெளியில் எங்கே நீங்கள் போனாலும் எவ்வளோ அமௌண்ட்டு ஃபீஸ்லாம் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு ஒர்க் இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ நான் மணி மைண்டாக இல்லாமல் என்னோடய நாலேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும். எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மற்றவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல், பணங்கிறது ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மு. ஸோ அதுக்காக நான் ரொம்ப லோ காஸ்ட்டில் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ மூலயமாவும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை இந்த நம்பருக்கு ஜஸ்ட் 300 மட்டும் ஜிபே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடலாம். நான் அதுக்குரிய லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல A to Z நல்லா தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் பிடிச்சிருந்ததா, இப்போ தான் இந்த ஷார்ட்கட் பார்க்குறீங்களா, இவ்வளவு டைம்ஸ் ஒரு கொஸ்டினை நம்ம மேக்ஸிமம் 5 செகண்ட் கூட நான் பார்த்துக்க மாட்டேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அதோட நீங்கள் இந்த ட்ரிக்கை தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். நிறையா ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எக்காந்து கொண்டும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி வரைக்கும் யார் பார்த்துருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.